ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து எக் வச்சு ஹைதராபாத் எக் கிரேவி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ 6-7 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து அரைக்கட்டு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து மிளகா பொடியே சேர்க்கக்கூடாது. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேக வச்சு எடுத்துட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் கிரைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையானது சீரகப்பொடி, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கப் மில்க்கு, ஒரு சின்ன கப்பில் கர்டு, அப்புறம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்துட்டு கர்டு சேர்த்துட்டு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே போட்டுடலாம். கட் பண்ணியும் போடலாம். நம்ம தனித்தனியாக போய்டும் கட் பண்ணால். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்ட் பாருங்கள். இது வந்து நம்ம பிரியாணிக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, எந்த பிரியாணிக்கும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் எக் கிரேவி சூப்பராக அருமையாக டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கீ ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. கீ ரைஸு இதோட நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.